ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு கடைசியாக ஒரு கெடு கொடுத்துருக்கு. இந்த கெடுவை கேட்டவுடனே ட்ரம்ப் வந்து நடுநடுங்கி போயிருக்கிறாரு. அமெரிக்காவுடைய 18 நிறுவனங்களை வந்து மிக கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கிறோன்னு சொன்ன இந்த ஈரானுடைய மிரட்டல் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ட்ரம்பை வந்து தடுமாற வச்சிருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, எப்படியாச்சும் போரை நிறுத்திடணும், போரை நிறுத்துங்கிறாரு. அமெரிக்கா வீரர்கள்ட்ட சொல்கிறாரு, ஐயா எப்படியாவது அங்கேருந்து ஓடிடுங்க அப்படின்ட்டு ஒரு உத்தரவு போடுறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐரோப்பிய நாடுகள் உதவியை நாடுற அந்த ட்ரம்புக்கு ஐரோப்பிய நாடுகள்லாம் நீனா வழிய வம்புக்கு போவா, இதுக்கு நாங்கள் தானே ஆள், போப்போ முடியாதுன்னு சொன்ன உடனே என்ன செய்கிறதுன்னு திசை தெரியாமல் தடுமாறுறாரு ட்ரம்ப்பு. ஐரோப்பிய நாடுகள்லாம் இப்போ ஈரானுக்கு பயப்படுறதுக்கு காரணம் என்ன? அப்போ ஈரான் என்ன சொல்லுது, நாங்கள் அமைதியாக இருந்தோம், எங்கள் மேலே தேவையில்லாமல் போரை திணிச்சது இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும். எங்கள் நாட்டு தலைவரை கொண்டுட்டு எங்களுடைய நிறையா பொருள்களை சேதப்படுத்தினா இந்த இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் பழி தீர்க்காமல் நாங்கள் போரை நிறுத்த மாட்டோம் அப்படிங்கிற உறுதியான ஒரு முடிவை சொன்ன பிறகு என்ன வழி செய்கிறதுன்னு தெரியாமல் விழி பிதுங்கி நிற்கிற ட்ரம்ப் வந்து இப்போவாவது வாயை வச்சுட்டு சும்மா இருக்காரான்னா இப்போ கூட சொல்கிறாரு, மரியாதையாக நீங்கள் வந்து அந்த ஹோமோஸ் அணையை திறந்து விட்டுறணும், இல்லாட்டி கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன், அப்போ தான் போர் நிறுத்தம் செய்யப்படும்னு ட்ரம்ப் இப்படி சொல்கிறாரு. முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாரு. அதற்கு தான் ஈரானுடைய அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சொல்கிறாரு, உங்கள்கிட்ட யார் போரை நிறுத்துறேன்னு சொன்னது? பேச்சுவார்த்தை நடக்கிறப்ப நீனா தான் வழியை வந்து போற ஆரம்பிச்சா, எங்கள் தலைவர்களை கொண்டா ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டிருக்கிறா, எங்கள் பொருளாதாரத்தை நாசப்படுத்தியிருக்கிறா, இதுக்கெல்லாம் பழி தீர்த்துட்டு தான் நாங்கள் போரை நிறுத்துவோம், நாங்கள் ஒன்றும் ஹோர்மோஸ் அணையை வந்து இனிமேல் உனக்கு விட்டு கொடுக்கவும் மாட்டோம்னு சொல்லி தில்லாக பதில் கொடுத்துருக்கிறாரு. இப்போ இந்த அளவுக்கு துடிச்சு அமெரிக்க அதிபர் போரை நிறுத்துங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? உண்மையான போர் நிலவரம் என்ன? இவ்வளவு பலகீனமாக இருக்குதா அமெரிக்கா? எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாக ஈரான் இருக்குதுங்கிற தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சில நிமிடங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அமெரிக்காவில் உள்ள லட்சக்கணக்கான பொதுமக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இப்போ கையில் எடுத்துட்டாங்க. யாருக்கு எதிராக? ட்ரம்புக்கு எதிராக. தேவையில்லாமல் அமெரிக்காவுக்கு தேவையில்லாத ஒரு போரை உருவாக்கின ட்ரம்பே நீ போரை நிறுத்து அப்படின்னு ஒட்டுமொத்த அமெரிக்க மக்கள் இப்போ வெகுண்டு எழுந்துட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, இந்த போரை அமெரிக்கா ஆரம்பித்த உடனே ஈரான் என்ன பண்ணிச்சு, ஹோர்மோஸ் ஜலசந்தியை மூடிட்டு இந்த ஜலசந்தி வழியாக அமெரிக்கா இஸ்ரேல் கப்பல்களை வந்து அடித்து நொறுக்க வேண்டாம், ஏன் என்ன வழியாக நீ வர்றதா இருந்தால் எங்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் வரணும். ஆனால் அதே சமயம் இந்த 2 நாடு, அந்த 2 நாட்டோட உறவு உள்ள நாடுகளை தவிர மற்றவங்கெல்லாம் போகலாம் வரலான்னு சொல்லி ஈரான் உத்தரவு போட்டுருச்சு. அப்படி உத்தரவு போட்டுட்டு தான் இந்தியாவுடைய கப்பல்களோட 8 கப்பல்களை விட்டுருக்கு. எண்ணெய் கப்பல்கள், கேஸ், அந்த எரிவாயு கப்பல்லாம் நம்மளுக்கு இந்தியாவுக்கு வந்துருச்சு. அப்படி விட்டுவிட்டு அந்த ஈரான் என்ன தெரியுமா சொல்லுச்சு, நான் இந்தியாவுக்கு விடுறேன்னா இந்தியாவுடைய ஆளக்கூடிய மோடி அவர்கள் ஆட்சிக்காக இல்லை, இந்திய மக்களுக்காக விடுறேன், இந்திய மக்கள் ரொம்ப நல்லவங்க, அவங்க ஈரான் மேலே அன்பு வச்சுருக்கிறவங்க, நாங்கள் ஈரான் மக்களும் இந்தியா மக்கள் மேலே அன்பு வச்சுருக்கிறோம், இந்த போர்னால் இந்திய மக்கள் பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், இந்தியாவிட்ட எந்த நிபந்தனையும் இல்லாமல் எந்த கட்டணமும் வாங்காமல் அவங்க கப்பல்கள் மட்டும் போக அனுமதிக்கிறோன்னு சொல்லி அதனுடைய அமெரிக்க அதிகாரிகள், அந்த ஈரானுடைய அதிகாரிகள் வந்து உலகத்துக்கு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஓரளவு நம்ம இந்திய நாட்டில் வந்து தட்டுப்பாடுடைய அளவு குறைஞ்சிருக்கு. ஆனால் உலகம் முழுக்க மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக இருக்குது. உலகத்தில் பல நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, ஏன் சில நாடுகளுக்கு உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு, சிலதெல்லாம் இம்போர்ட் வரணும், இறக்குமதி செய்ய முடியலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலகத்தில் பெரும்பாலான நாடுகள் பணவீக்கம் ஏற்பட்டு, பொருளாதார வீக்கம் ஏற்பட்டு, உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு, எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு தள்ளாடிக்கிட்டு நிற்கிது. இந்த சூழ்நிலையில் தான் ஐரோப்பிய நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவங்கெல்லாம் கூடி ஒரு கூட்டத்தை போட்டிருக்காங்க. ஐரோப்பிய நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்லாம் கூடி இப்படி நெருக்கடியான சூழ்நிலையில் நம்ம எப்படியாவது இந்த போரை நிறுத்தணும், அப்படி நிறுத்தலைன்னா இந்த எப்படி நம்ம இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறது, இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம என்ன எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த ஐரோப்பிய நாட்டுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர்லாம் கூடி ஒரு கூட்டத்தை போடுறாங்க. இப்படி இவங்க கூடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே ஈரான் வந்து இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை வெளியிடுது. என்னன்னா, அந்த ஈரானுடைய அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சொல்லியிருக்காரு,
இந்த போரில், இந்த யுத்தத்தில் ஐரோப்பிய நாடுகள் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது. அப்படி நீங்கள் ஒருவேளை கலந்து கொண்டீங்கன்னா அது மிகவும் படு பயங்கரமான ஒரு விஷயமா ஆகிடும் அப்படின்னு யாரை மிரட்டுறாங்க? ஐரோப்பிய நாடுகளை ஈரான் மிரட்டுது. நாங்கள் உங்களை சும்மா விட மாட்டோம், எதிர்த்தாக்குதல், எங்களோட எதிர்த்தாக்குதல் மிக கடுமையாக இருக்கும். அதனால் ஐரோப்பிய நாடுகள் இந்த அமெரிக்காவுக்கு ஆதரவாக கலந்து கொள்ளக்கூடாதுங்கிறத மிக தெளிவாக அப்பாஸ் ஆராக்சி பேசியிருக்கிறாரு. அவர் பேசியிருக்கிறதுல ஒரு நியாயம் என்னென்னா, அவர் ஒரு எந்த நாட்டு மேலேயும் ஈரான் அதுவாக சண்டைக்கு போகலை. இந்த போர் கூட சமாதான பேச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறப்பவே சமாதான பேச்சு உடன்பாடு ஆயிரமோன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஐயோ சமாதான பேச்சு வந்துடக்கூடாது, எப்படியாச்சும் சண்டை தானே உருவாகணும்னு சொல்லி தான் என்ன பண்ணுது, அமெரிக்கா சண்டையை போடுது. குண்டு போட்டு ஈரானுடைய தலைவர்களை, உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி கொமானி உட்பட 40 பெரிய தலைவர்களை மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான அமெரிக்காவுடைய மக்களை, பிள்ளைகளை, குழந்தைகளெல்லாம் கொன்று குவிச்சிருக்குது. அதனால் மிக கடுமையான கோபத்தில் இந்த அப்பாஸ் ஆராக்சி, நாங்கள் அவங்க தாக்கினதுக்கு பிறகு தான் நாங்கள் அவங்களுக்கு எதிர்த்தாக்குதல் கொடுக்குறோம். அந்த அமெரிக்காவுடைய ஆயுத தளங்களை வச்சிருக்கிற மத்திய கிழக்கு அரபு நாடுகள் அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்து எங்களை தாக்குறதுனால நாங்கள் பதில் தாக்கல் கொடுக்குறோம். அதே போல் நீங்கள் ஐரோப்பிய நாடுகள் இந்த அமெரிக்கா பக்கம் போனீங்கன்னா உங்களையும் நாங்கள் தாக்குவோங்கிறத மிரட்டலை கொடுத்த உடனே ஐரோப்பிய நாடு ஐயோ அப்படிலாம் நாங்கள் போக மாட்டோம் சாமி, என்ன ஆளை விடுங்கன்னு மிரண்டாங்க. அப்போ அந்த ஐரோப்பிய நாடு என்ன முடிவு எடுக்கிறாங்க? ஈரான்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு ஈடுபடணும், பேச்சுவார்த்தை ஈடுபட்டு எப்படியாச்சும் இந்த யுத்தத்தை முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் அமெரிக்காவோட கூட்டி சேர்ந்து இந்த ஹோர்மஸ் ஜலசந்தியை கைப்பற்றுறதுக்கோ அல்லது ஈரானை தாக்குறதுக்கோ அதற்கான நடவடிக்கையில் நாங்கள் ஐரோப்பிய நாடுகள் ஈடுபட மாட்டோம் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக ஐரோப்பிய நாடுகள் ஈரான்கிட்ட சொல்லிருச்சு. பாருங்கள், ஒரு ஈரானை பார்த்து அத்தனை ஐரோப்பிய நாடு பயப்படுதுன்னா இதுக்கு என்ன காரணங்கிறது தான் இப்போ பெரிய கேள்வியாக இருக்குது. இந்த அறிவிப்பை கேட்ட உடனே ட்ரம்ப் மிரண்டு போயிட்டார். என்னடா நம்ம ஐரோப்பிய நாடுகள்லாம் வாங்கடா சண்டைக்கு அப்படின்னு கூப்பிட்டு அவங்க என்னடானா ஈரானுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு இவர் இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு சொல்கிறாரு, நீங்கள் இப்படிலாம் செஞ்சீங்கன்னா நான் நேட்டோ கூட்டமைப்பை விட்டு நான் விளையிடுவேன், நான் வெளியே போயிடுவேங்கிறாரு. அதை கேட்ட உடனே நேட்டோ அமைப்பு என்ன தெரியுமா சொல்லிச்சு, அட போங்க, ட்ரம்ப் எதை சொன்னாலும் முன்னுக்கு பின்னு முரணா சொல்லுவார், சொல்கிறத செய்ய மாட்டார் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, நீ வெளியே போயான்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. அதனால் இப்போ வெளியே போகிறேங்கிறாரு, இவர் என்ன போகிறாரான்னு அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கருத்து சொல்லிட்டாங்க. இதில் முக்கியமான ஒரு கருத்து என்னென்னா, இந்த போரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2026 பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான்கிட்ட வச்ச செக்கு என்ன, ஈரான் அணு ஆயுதங்களை கைவிடணும், யுரேனிய செறிவூட்டலை நிறுத்தணும், பாலஸ்டிக் ஏவுகணைகளில் ஏவக்கூடிய அந்த தூரம் டிஸ்டன்ஸை கட்டுப்படுத்தணும், இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ், ஹிஸ்புல்லா போன்ற ஈரானுடைய நட்புக்கரங்களான அமைப்புகளுக்கு ஆயுத உதவியோ பொருளாதார உதவியோ செய்யக்கூடாது. இப்படி பல விஷயங்களை ஈரான்கிட்ட அமெரிக்கா திணிச்சிச்சு. அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறப்ப கூட ஓரளவு இதில் பல விஷயங்களுக்கு ஈரான் ஒத்து வந்துச்சு. காரணம் ஈரானுக்கு எந்த ஒரு நாட்டையும் தாக்கணும், இன்னொரு நாட்டை கொள்ளையடிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது, அதனால் ஒத்து வந்துச்சு. ஆனால் ஐயோ ஒத்து வந்துடுவான் போல இருக்க, சமாதானத்துக்கு வந்துடுவான் போல இருக்க, அப்படிலாம் நடக்கக்கூடாதுடா, அப்படி நடந்தால் நாடு அமைதியாக போயிருமே, கலவரம் நடக்கணும், சண்டை நடக்கணும், அப்போ தானே நம்ம துப்பாக்கி ஆயுதங்களையும் விற்க முடியணும். அமெரிக்கா முடிவெடுத்து என்ன பண்ணுச்சு, பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கப்பே ஈரானை தாக்குச்சு, உச்சபட்ச தலைவரை கொன்றதுலாம் நமக்கு தெரியும். இப்போ இதனால தான் ஈரான் சொல்லுது, கடும் கோபமாக இருக்குது, நீ 2 நாளில் எங்கள் நாட்டை தாக்கி முடிச்சுட்டு ஆட்சியை பிடிச்சி என்னையே ஆட்டையை போடலாம்னு நினச்சில, 1 மாதம் கடந்து நாங்கள் போராடுறோம், நீ நினச்சா ஒரு தலைவர் உச்சபட்ச தலைவரை கொண்டுட்டா அடுத்த தலைவர் இல்லாமல் நாங்கள் தலைவரித்து ஆடுவோம்னு நினச்சா, கடைசி ஒரு மனிதன் இந்த ஈரானில் இருக்கிற வரைக்கும் அவன் தான் தலைவன், உன்னை உள்ளே கால் வச்ச விட மாட்டோன்னு சொல்லி ஈரான் சவால் விட்டுட்டு இப்போ என்ன தெரியுமா சொல்லுது ஈரானு, நீ போட்ட கண்டிஷனுக்கெல்லாம் கூட பல விஷயங்களை ஒத்துக்கிட்டோம், இப்போ அதெல்லாம் கிடையாது, யுரேனியத்தை கைவிட மாட்டோம்யா. இதில் ஒரு குறிப்பாக என்ன சொல்லுது ஈரான், எங்களுடைய இஸ்லாம் மத சட்டப்படி ஒரு மனுஷனை கொல்றதுக்கு ஆயுதம் நாங்கள் தயாரிக்கக்கூடாது, அதனால் நாங்கள் அணு ஆயுதத்தை தயாரிக்க மாட்டோம், ஆனால் அந்த யுரேனியத்தை வச்சு மின்சாரம் உட்பட பல ஆக்க வேலைகளுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம், நீ அனாவசியமாக என்னை இனிமேல் மிரட்டினா
இப்போ நாங்களும் ஓ மாதிரி அணு ஆயுதம் தயாரிக்க ஆரம்பிச்சிருவோம், நீ ஒன்றும் எங்களை கட்டுப்படுத்த முடியாது. அடுத்து வந்து ஹோர்மோஸை வந்து நாங்கள் இவ்வளோ நாள் ஃப்ரீயாக விட்டுக்கிட்டு இருந்தோம். உலகத்தில் பல நாடுகள் வந்து அந்த ஜலசந்திகள் வழியாக போகக்கூடிய கப்பலுக்கெல்லாம் கட்டணம் வாங்கி டோல் வாங்கினாங்க. நாங்கள் டோல் ஃப்ரீயாக விட்டோம். இனிமேல் நாங்கள் அதில் டோல் போட்டுருவோம். எங்களுக்கு கட்டணம் கொடுத்துட்டு தான் உங்கள் எந்த கப்பலாக இருந்தாலும் எங்கள் அனுமதி வாங்கிட்டு தான் போகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மத்திய கிழக்கு நாட்டில் இருக்கிற அமெரிக்கா இராணுவத்தில் அமைச்சிருக்க அமெரிக்கா படையெல்லாம் அதை விட்டு வெளியே போயிடணும். எங்களை இவ்வளோ நாசப்படுத்தினா எங்கள் தலைவர்களை கொன்றதுக்கு பதிலாக பழிக்கு பழி நாங்களும் இங்கே சிலரை போட்டு தள்ளுவோம். அது மட்டும் இல்லை, எங்கள் நாட்டை சின்ன பின்னமாக்கின இதே மாதிரி இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் முடிச்சுட்டு எங்களுக்கு பாதிக்கப்பட்டதுக்குள்ள நஷ்டம் நாங்கள் கேட்போம். அதையெல்லாம் கொடுத்தா தான் இதையெல்லாம் முடிச்சுட்டு தான் பேச்சுவார்த்தையை ஒழிய இன்னமும் இப்போ நீ பேச்சுவார்த்தைக்கு வாழ்ந்து நாங்கள் கூப்பிட்ட மாதிரியும் நீ வந்து அந்த ஜலசந்தியை விட்டாத்தே நான் பேச்சுவார்த்தைக்கு வருவேங்கிற மாதிரி தவறான கதை சொல்லிகிட்டு இருக்கிய ட்ரம்ப்பு. அதெல்லாம் நடக்காது ராஜா. பழிக்கு பழி தீர்த்துட்டு தான் நாங்கள் வந்து இந்த போரை நிறுத்துவோம். அந்த போரை நிறுத்துகிறப்ப இன்னும் சொல்கிறோம், நீ ஒழுங்காக இதுக்கெல்லாம் கட்டுப்படலைன்னா அமெரிக்காவுடைய 18 நிறுவனங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம். அது சாதாரண நிறுவனம் இல்லை, ஆப்பிள், IBM போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் என்ன ஆகும், எங்களுடைய கடுமையான தாக்குதலுக்கு ஆளாயிரும் அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்த அந்த ஆராய்ச்சியோடைய பதிலை கேட்டவுடனே ட்ரம்ப் வந்து அரண்டு போயிட்டார். இந்த சூழ்நிலையில் தான் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து ஈரானில் உள்ள தலைவரெல்லாம் கொண்டுட்டோம், அங்கே ஆட்சி மாற்றம் வந்துருச்சு, இனிமேல் நாங்கள் அங்கே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதனால் வந்து இன்னும் ஓரிரு வாரங்களில் எங்களுடைய படையெல்லாம் வந்து அமெரிக்கா விட்டு வந்துருங்கிறாரு. யார் சொல்கிறது? ட்ரம்ப் சொல்கிறாரு. என்னமோ ஈரானில் போரே முடிஞ்சிட்ட மாதிரியும் எல்லாம் ஒரு ஜெயிச்சிட்ட மாதிரியும் இனிமேல் எங்களுக்கு அங்கே வேலை இல்லை ராசா, நாங்கள் வரப்போகிறோங்கிறாரு. அதுக்கு தான் சொல்கிறான், அவன் சொல்கிறான், ஈரானு இனிமேல் ராசா போரே இருக்குது, இதுவரைக்கும் நாங்கள் எடுத்து பயன்படுத்தின ஆயுதம்லாம் வந்து 2.0க்கு முன்னாடி உள்ள ஆயுதம், இனிமேல் நவீன ஆயுதம்லாம் இருக்குது, உலகத்தில் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொன்னீங்களே உன்னுடைய கப்பல் அப்ரஹாம் லிங்கன் என்ன ஆச்சு, 2 கப்பலும் நாசமாக போச்சா, அது மாதிரி இன்னும் அதிநவீன ஆயுதங்கள்லாம் வச்சுருக்குறோம். அதனால் அது மட்டும் இல்லை, இனிமே நீ இந்த சண்டைக்கு வந்ததுனால எங்களுக்கு என்ன தெரியுமா லாபம், ஹோர்மோஸ் அணை இனிமேல் ஃப்ரீயாக விட்டோம்ல, இனிமேல் டோல் லட்சக்கணக்கான டாலர்களை அல்லது வாங்கிட்டு தான் நாங்கள் உள்ளே விடுவோம். ஆனால் $1 இனிமேல் வாங்க மாட்டோம், சைனாவுடைய அந்த நாணயத்தை பயன்படுத்தி வாங்குவோம். அப்போ உலக சந்தையில் அமெரிக்காவுடைய மதிப்பு நாசமாக போயிடும், உனக்கு சப்போர்ட் பண்ணுற நாடையும் விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான உறுதியான பதிலை வந்து இந்த ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை உலக நாடுகளுக்கே சொல்லிடுச்சு. சொல்லிவிட்டு அது இன்னொரு முக்கியமான கருத்தை என்ன சொல்லுது, ட்ரம்ப் வந்து யார்கிட்ட நீ பேசுகிறேன்னு சொல்கிறா, உங்கள்கிட்ட யார் பேசுகிறது, யாருமே நாங்கள் பேச கிடையாது, நீ வினாச் படிக்கிற நாங்கள் பேசுகிறோம் போரை நிறுத்துகிறோங்கிற, அது உன் ஆசை, எங்கள் ஆசை அது இல்லை, உன்னை ஒழிச்சிட்டு தான் நாங்கள் வந்து இனிமேல் போரை நிறுத்துவோம் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான அறிவிப்பை ஈரானுடைய அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி சொன்ன உடனே அரண்டு போன ட்ரம்ப் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. காரணம் நேட்டோ நாடுகளும் அவர் கூட வர்றதா இல்லை, நேட்டோ நாடுகள் சொல்லிச்சு நீ ஒம்புழுத்த நீனே பார்த்துக்கன்றுச்சு. ஐரோப்பிய நாட்டு வெளிவிவகார அமைச்சர்கள்லாம் கூடி என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ ஈரான்கிட்ட போனால் நம்மளை அடித்து நொறுக்கி போட்டுருவான்ட்டாங்க. நிறைய இராணுவத்தளம் தர்றேன்னு சொன்ன அந்த மேற்கத்திய நாடுகளும் இப்போ என்ன பண்ணிச்சு, ரிவேஸ் கீர் போட்டு அமெரிக்கா இனிமேல் நாங்கள் இங்கேலாம் உனக்கு இராணுவத்தளம் தரமாட்டோன்னு சொல்லிருச்சு. இதுவரை இராணுவத்தளம் கொடுத்ததுனால அவதிப்பட்ட மத்திய கிழக்கில் உள்ள அரபு நாடுகளும் போது அமெரிக்கா அதை விட்டு வெளியே போய் கெட் அவுட்டுருச்சு. இவ்வளோ நாள் நான் பெரிய வீராதி வீரன், நான் தான் உலகத்தில் பெரிய சூரியன் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அமெரிக்கா ஒன்றும் இல்லை புஸ்வானமாக இருக்குன்னு சொல்லி உலகத்துக்கு அதை ஊசி எடுத்து குத்தி காமிச்சிருச்சு ஈரான். இப்போ வலுவான ஒரு அரசுங்கிறது உலகத்தில் ஈரான் தேங்கிற மாதிரி காட்டியதால் ஈரான் மேலே எல்லாருக்கும் ஒரு மதிப்பும் மரியாதையும் மட்டுமில்ல, அவங்க செய்கிறதெல்லாம் சரிதானப்பாங்கிற ஒரு நியாயமான கருத்தும் வந்துருச்சு. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஃபஸ்ட்டு செக்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இது ஒரு லைக் கொடுங்க. இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் தெரியப்படுத்துங்க. இப்போ இந்த நாட்டில் வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வுலாம் வந்திருக்குன்னா யாருனால,
இந்த அநியாயம் அமெரிக்காவில் தான் வந்திருக்குங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த செய்தியை தெரியப்படுத்துறதோட நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா செய்திகளும் உங்கள் வீட்டில் 4 சுருளுக்குள்ளே வந்து உங்களுக்கு கிடைக்கும். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.